ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது பஞ்சிலிங்னா பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் இப்படி சொல்லலாம்னு நினைச்சுக்கிறேன். புது சோபா புஷ்பா படம் மிக்குதுல்ல, என்னங்க புது சோஃபா புஷ்பா படம் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அபாலிகா பார்த்தாதான் சோபா ஒண்ணு போய்க்கினே இருக்குது. சோஃபாக்குள்ள பஞ்ச் இருந்துச்சா இல்லையா, இல்ல ஸ்ப்ரிங் இருந்துச்சா இல்லையா, ஆனா சோபா போய்க்குதே. ஆறுமே குந்தாத சோபா என்னத்துக்கு போய்க்குதுன்னு பாலிடிக்ஸுக்கு தான் தெரியும். அதையும் விட்டுக்குனே எங்க பிரேமா பெரியமா கேட்டாங்களோ ஒரு கேள்வி, ஆறு மூடிக்கணும் போனது மூஞ்சிய அத்தை சொல்லு, அத்தை கரெக்டா இங்க சொல்லு. என்ன அதுக்குன்னா நீங்க இப்ப முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சிதான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வரா இருக்க சொல்ல யாருக்கும் தெரியாம எந்த மேன் கிட்டயும் கிஃப்டே வாங்க கூடாதே, நீங்க மேனவே கிஃப்டா வாங்குறது தப்பே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா வேற நடக்கல வேக நடக்குதாமா. இன்னும் கொஞ்சம் பத்திங்களா, இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை வேகமா தான் போகணும் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா சோஃபா மெதுவா தானே போச்சு புஷ்பா பட பாணியில. எப்படி எழுத்துக்கிட்டேன் அப்படி இல்லையா, எப்படி எழுத்துக்கினே அப்படி யாருமே குந்தாத சோபால இன்னத்துக்கு போச்சு, என்ன இருந்தது? சோபால குந்தாத எல்லாரும் வந்து சபையில குந்திக்கினே நாங்க வாக்களிக்கிறோம் சொல்லிக்கிறாங்க. நாத்துக்கு சொல்லிக்கிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஓஎஸ்டிக்கு வந்து ஒரே நாள்ல ஓடி போன ஓஎஸ்டி யாரு தெரியுமா? ஆரோ வெற்றிவேலாமா. அவரோட பட்ட பேர்ல நமக்கு என்னத்துக்கு? அந்த வெற்றிவேல் எதுக்கு வந்தாருன்னு நமக்கும் தெரியல. ஆட குத்தவனே பச்சு கொண்டாண்டி மாமே குத்தவனே பச்சு கொண்டாண்டி. ஒரு தப்பா முடிவு பண்ணா அமாரா பேச்ச அமாராவே கேட்கவலேதோ. செபிக்கினே இருந்தாலும் பஞ்சு படத்துல படமெல்லாம் பட்டைய கிளப்பின்னு ஓடிட்டு இருந்தது, ஆனா பாலிடிக்ஸ்ல புடுக்குச்சு. அவ்வளவுதாங்க, இதுதான் பாலிடிக்ஸ். இத புரிஞ்சுக்காம வந்துக்குனே என்னோட ஓஎஸ்டி ஆபரேஷன் ஸ்பெஷல் டியூட்டி நாச்சே புடுக்குச்சே. இதுல இன்னும் கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கோ சினிமாவில் நடித்து கொண்டிருந்த நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தை அவருக்கே தெரியாம அக்கு வேறாக ஆணி வேறாக அலசி ஆராய்ந்த வெற்றிவேல் பிறகு அதை கொண்டு போய் நடிகர் விஜயிடம் கொடுத்து அவரை முழுக்க கன்வின்ஸ் செய்து, எந்த விஜய்னு கேக்குறீங்களா? தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியாரை வைத்திருக்கும் விஜய் சினிமாலேயே சோக்கா பேசியிருக்கிறாரு. சோசிக்காரன் எல்லாம் என்னத்துக்கிட நம்புற அப்படின்னு மட்ராஸ் பாஷையிலே பேசிக்கிறாரு. இப்படியெல்லாம் நடிச்சுக்கின்னு நம்ம விஜயா இவர் போய் கன்வின்ஸ் பண்ணின்னு நடிகரை சிஎம் ஆக்கினாரே. சிஎம் ஆன உடனேயும் அவரை சிஎம் விஜய் ஓஎஸ்டியா ஆக்கிக்கினாரே. இப்படி ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தோட சாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்ச வெற்றிவேலுக்கு தன்னுடைய சாதகத்தை படிக்காம போய்க்கினாரே. ஒருவேளை இவரு உண்மையாலுமே சோசிக்காரா இருந்திருந்தா நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு நாள் பதவி வரும், அது ஒரே நாள்ல பறி போகும். அப்படி சொல்லிந்தா சோசிக்காரு மெய்யாலுமே சோசிக்காருன்னு ஊரே நம்பி இருக்கும். அதை விட்டுக்குன்னு 24 ஹவர்ஸ்ல அந்த பதவியை அவர் ஏத்துக்குன்னு ஒரு நாள் அரசவை சோசிக்காரராக தன்னை கற்பனை பண்ணி வாழ்ந்து பார்த்திருக்காரு. என்னங்க சிஎம் மொதப்ப நீங்களா ஒரு போஸ்டிங்க போட்டீங்க, அதையும் புடிக்கினாங்க. எங்க ஐஏஎஸ் அமுதா அவர்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஆமா, ஆனா ஆஸ்தான ஜோதிடருக்கு உடனே போஸ்டிங் லிஸ்ட் ஆமா. இனி என்னத்துக்கு அத போஸ்டிங் லிஸ்ட்னு சொல்லிக்கினே அந்த போஸ்டிங் தான் கிழிச்சு விட்டாங்கல்ல. இன்னும் தைரியத்துல இவர் அங்க கொண்டு போய் குந்த வச்சிங்கன்னா எனக்கு தெரியல. தாவேக்கா தள்ளிவரா நீங்க எவ்வளவு நாள் வேணா பர்சனலா வச்சுக்கலாம், ஆனா தமிழக முதல்வரா நீங்க அப்படி வச்சுக்க கூடாது. ஏன்னா நெய் எங்களோடது, அந்த நெய்யில நீங்க தனியா ஸ்வீட் செய்யக்கூடாது. அபாலிகா நிறைய ஒரு வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன், இதே மாதிரி வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வந்துன்னுதான் இருந்தது. இப்ப என்னத்துக்கு வருதுன்னு தான் தெரியல. அக்கா ஒரு துணை நடிகை என்றுதான் நினைக்கிறேன். சிறப்பான நடிப்பாற்றலோடு பிசிறில்லாமல் சிறப்பாக நடித்து முடித்து விட்டார்.
அதுவும் அவர்களுடைய அந்த உடல் மொழி நடித்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மெய் மறந்து போயிருவாங்க. இப்படியே கைய குப்பிட்டு தலையை இப்படி இப்படி ஆட்டிக்கின்னு அண்ணா விஜய் அண்ணா, அண்ணா விஜய் அண்ணா 2500 ரூபாய் எங்களுக்கு வேண்டாண்ணா, வேண்டவே வேண்டாண்ணா, சாரி தலையாட்டணும் மறந்துட்டேன், எங்களுக்கு அந்த 2500 ரூபாய் வேண்டாண்ணா, வேண்டவே வேண்டாண்ணா, 6 சிலிண்டர் அறவே வேண்டாண்ணா, அதையெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிக்கிறோம்னா. அக்கா நீங்க இதுல நடிச்சதுக்கு சம்பாதிச்சிட்டீங்க, உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டா வந்து விழுந்திருக்கும் உங்ககிட்ட. நீங்க ஏதோ பொதுமக்கள்ல ஒரு ஆளா இருந்து அந்த கிச்சனுக்குள்ள இருந்து நீங்களே ஒரு மூவி கேமராவை வச்சு, விஜய் சார் நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம், நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். சாரிங்க அவசரப்பட்டு விஜய் அண்ணா சொல்லிட்டேன், விஜய் சார் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லும் போது இங்க கொஞ்சம் லைட்டிங், இங்க கொஞ்சம் லைட்டிங், தலையில கொஞ்சம் லைட்டிங், அப்புறம் அப்படியே ஷேடோ எல்லாம் விழுகும் போது உண்மையாலுமே ஒரு குடும்ப தலைவி லுக்கு வந்துருச்சுங்க. பி.சி. ஸ்ரீராமன் ஜெய் தோத்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பாரதி படத்துல வர செல்லம்மா மாதிரி செல்லமா பண்ணீங்கல்ல, பார்த்து எனக்கு அப்படியே சின்ன ஆயிடுச்சுக்கா. என்ன நடிப்புக்கா, நீங்க என்னத்துக்குக்கா துணை நடிகையா போறீங்க? நீங்க துணை நடிகைதான்க்கா, ஒன்னும் பண்ண முடியாதுக்கா, ஏன்னா அது அப்படித்தான்க்கா. அப்புறம் நல்ல ஆட்சி கொடுத்தா போதும், நீங்க நல்ல ஆட்சி கொடுத்தா போதும் அப்படி நீங்க அந்த நல்ல ஆட்சி தான்க்கா 2500 ரூபாய் பணமும் 6 சிலிண்டரும். அது போக தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு உரிமை பயணம், இவங்க ஏதோ பேர் வச்சாங்களே வெற்றி பயணம், அதுவும் நல்லாட்சி பண்ணா கொடுக்க முடியுமுக்கா. அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 நல்லாட்சி பண்ணா கொடுக்க முடியுமுக்கா. நல்லாட்சி அப்படிங்கிறது இதுதான்க்கா. ஆனா நீங்க என்னடான்னா நீங்க இதெல்லாம் கொடுக்க வேணாங்கண்ணா, நீங்க நல்லாட்சி பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. அது என்ன பொள்ளாச்சியாக்கா போயிட்டு வர்றதுக்கு? நல்லாட்சிக்கா, நினைச்சா குடுக்கலாம். இதுக்கு எங்க மக்களின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சொன்னாரு தமிழ்நாடு வெல்லட்டும் தலை நிமிரட்டும், இல்லையே, மீண்டு வா தலைவனே வென்று வா ஸ்டாலின், இதெல்லாம் இல்லையே. கஜானால பணம் எல்லாம் இருக்குதே, அதுக்கு கொடுக்க மனசும் வேணும், நிர்வாக திறமையும் வேணும். நிர்வாக திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி. இஃப் யூ ஹேவ் கேப்பபிலிட்டி தேர் இஸ் பாசிபிலிட்டி. ஆனா நீங்க எல்லாம் என்னன்னா கேப்பபிலிட்டியே வேணானா பாசிபிலிட்டி மட்டும் போதுன்னா அப்படின்னு அழுகுறீங்க. வந்த உடனேயும் போனார் ஒருத்தர், எதுக்கு வந்தாருன்னு தெரியல. சோபா வாங்கினாங்க, ஆனா யாருமே உட்கார்ல, எதுக்கு சோபா வாங்கினாங்கன்னு தெரியல. கட்சி தலைவரை பார்க்க போகாம அங்கதானே போகணும், சரி என்னமோ. அப்புறம் ஒருத்தர் மூடிக்கினேன் மூஞ்சிய அப்படியே போயின்னு வந்தாரு, கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு நீங்க வீடியோ கொடுத்தீங்க, ஆனா அவர் கொடுக்கலன்னு சொன்னாரு. ஆனா சட்டசபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைவா இத்தனை பேத்த காப்பாத்துறவன் என்ன காப்பாத்த மாட்டீங்களா பட்டார்னு சீட்டை கிழிச்சு விட்டாங்க. நேற்றைக்கு ஆதரித்து இன்றைக்கு ஆதரித்து நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற 2 நாள் தான் தலைவன் நீ சட்டசபைக்கு வந்த, அதுக்குள்ள என்னன்னா பிரச்சனை பத்தியா? ஒரு கட்சி 2ஆ போச்சு, 2ஆ போனதுல ஒரு குரூப்புக்கு பதவியே போக போகுது. எம்எல்ஏ ஆனவங்கள கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கே ஜோசியம் பார்க்க வந்தவரு தனக்கு ஜோசியம் பார்க்காம போனதுனால திரும்பி போயிட்டார். இப்படி ஊரோட கையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஜோசியம் சொல்றவரு திருப்பி அவரோட ஜோசியத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ஜோசிக்கார விஷயத்த அமைதிப்படை ஸ்டைல்ல சொல்லான்னு இருக்கேன், வருமா வராதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். புரட்சி தமிழா உங்க அளவுக்கு பண்ண முடியாது, ஓரளவுக்கு. அது சாமி, ஊர்ல இருக்கிறவனோட தனரேகை, தானிய ரேகை, அட்டை ரேகை, ஆயுள் ரேகை எல்லாம் பாத்தியே, உன்னோட தனரேகை என்னைக்காவது பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கணும். 5 வருஷம் ஷியமா இருக்கிறச்ச நானும் 5 வருஷம் அங்கேயே ஷேமமா இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லலாம் நினைச்சாரு. இவன் ஜாதகத்தவே சரியா கணிக்க முடியல, மத்தவன் ஜாதகத்தை சரியா கணிக்க வந்துட்டான். அமைதிப்படை ரேஞ்சுக்கு வந்திருக்காது, இருந்தாலும் நன்றி. இப்படி நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பேசிடலாம். அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் வணக்கம்.
புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் அப்புறம் உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் தன் பதவிக்காக மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒருத்தங்களுக்கும் கட்சியின் மீதோ ஆட்சியின் மீதோ ஏன் கட்சியை சார்ந்து இருக்க தொண்டர்கள் மீதோ ஒரு துளி கூட அக்கறை இல்ல. தனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற வெறியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நமக்காக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் வெகு விரைவில் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இணைச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்சியில இல்லாத போதும் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம திராவிட மாடல் முதல்வர் இப்பவும் மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்னுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இனி நாம எல்லாரும் 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்க ராணுவ கட்டுப்பாடு கட்சியில் இருக்க தொண்டர்கள் எல்லாரும், நானும் திமுகவில், நான் இன்னும் திமுகல சேரல, விரைவில் நாம் அனைவரும் திமுகவில் இணைந்து நமக்கான ஆட்சியை நாம் அமைப்போம். அது வரைக்கும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.